பேய் வீடுன்னு சொன்ன அந்த வீட்டை நோக்கி நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அது உண்மையாலேயே அது என்னன்னா பொருளை கிளப்பினவங்களா பேய் வீடுன்னு சொல்லி. சூர்யாண்ட காக்கா காக்கா படத்துல ஒரு பாட்டு வந்து இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணுவேன். இலங்கையிலேயே மிக அதிகமான உயரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வீடு தான் வந்துட்டு பேய் வீடுன்னு சொல்லி பாம்புக்குரிய நிலப்பகுதி. இது வந்து ஊவா ப்ரொவின்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த ரோட்டுண்ட இஞ்சாலி பக்கத்தில் தெரிகிற இந்த காட்டு பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் ஃபுல்லாக பனி புகார்றாங்க. இங்கே பாருங்க மண் சரிஞ்சு ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் அங்கால உள்ள மலை ஃபுல்லாகவே மறைச்சிட்டு பனி. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் மரத்துல இருந்தே பிடுங்கி அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன். ஒரு வருஷத்தில் வெறும் ஒரே 1 கிலோ மட்டும்தான் பறிக்கலாமா. 3 பேர் பைக்கில் வந்து இருக்கிறோம். TT100 கூட ஒரு ஆள் வந்திருக்கேன். 1891 மீட்டர் இந்த காட்டு பாதை மாதிரியான இடத்துக்களால் ட்ரெயின் போகும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் விலாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் குறிப்பாக நுவரெலியாவில் இருக்கிறோம். நுவரெலியா டவுனில் இருந்துட்டு நாங்கள் ஓஹியா சைட் இருக்குது தானே, அதில் போகிற வழியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்கும். ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் பழங்களை அப்படியே பறித்து சாப்பிடலாம். ஆனால் மேப்பில் பார்த்தபடி அது இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு வந்திருக்கு. அதில் மழை வந்துட்டு அப்படி மெல்லிய சாரல் மாதிரி எப்படி பெய்யுது, இடைவெளியில் திருப்ப வெயில் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கு விடியவிலிருந்தே இருக்குது. ஸோ இலங்கைக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் கட்டாயமாக மோட்டார் பைக் ரெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். கண்டி நுவரெலியா இந்த பகுதிகளில் இப்போதைய பெறுமதிக்கு 3500 ரூபாய்க்கு ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு ரெண்ட் தருவினோம். 2 ஹெல்மெட் தருவினோம். நீங்கள் எடுத்துகிட்டு ஜாலியாக இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களில் பைக் ஓடிக்கொண்டே போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே முகத்தில் சாரல் அப்படியே படுது. பஸ்ஸில் கூட நீங்கள் கண்டியிலேருந்து நீங்கள் வந்து கொள்ளலாம். பஸ் வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே தேயிலை கொழுந்துகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, பச்சை பசேலன்னு இருக்குது. நாங்கள் டவுன்லேருந்து அப்படியே நுவரெலியாவிலேருந்து அம்பேவேல போகிற சைட்டில் அப்படியே திரும்பி போகிற வழியிலே இருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். ஸோ இந்த இடம் தான் இந்த சிங்கிள் ட்ரீ மவுண்ட் வியூ. இந்த மேலையெல்லாம் நாங்கள் போனாங்க இதுக்கு முதல் வீடியோவில் ஃபுல்லாக பனி புகார்றாங்க. சரி, நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். போகிற வழியில் கணக்க விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகிறேன். நாங்கள் இந்த பைக்கில் தான் போகிறோம். ஜோவுண்ட பைக். கண்டியில் ஜோவும் வந்து பைக் ரெண்டல் எல்லாமே கொடுக்குறவன். ஸோ நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டே வந்துட்டோம். நீங்கள் இலங்கையில் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு போனால் 3500 ரூபாய்க்கு பைக் ரெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சுற்றி ஃபுல்லாகவே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா ஏதாவது காயங்களோ இல்லாட்டிக்கு டேமேஜஸ் வந்தால் இங்கே வந்துட்டு காசு அறவிடுவிடும். ஸோ இதுக்கு முன்னால் ஓடிட்டு வந்தால் டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி ஆகிடும். அதால் நீங்கள் எங்கே போனாலுமே இலங்கையில் இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் பைக் ரெண்ட் எடுத்து அதை வந்துட்டு மறக்காமல் செய்து கொள்ளுங்க. சரி, அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். மக்களே, நாங்கள் அப்படியே உங்களோட கதைச்சிட்டு இன்ட்ரோ எடுத்துகிட்டு அப்படியே போயக்கே வாருங்க. உங்களுக்கு கோப்ரோவில் அங்கால தொலைவில் இருக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனால் வெற்று கண்ணால் வெறும் கண்ணால் பார்க்கல எல்லாம் பனி புகார் மறைச்சிட்டு. சை பண்ணுங்க, பஸ் வருது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. பைக் ரைடோட சூப்பரான ஒரு இடம். வாயெல்லாம் நடுக்குது, அதெல்லாம் வார்த்தைகள் தடுமாறுது. இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஏப்ரல் மாதம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் மேலே பாருங்க படம் போட்டிருக்கு. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி குதிரை ரேஸ் எல்லாமே நடக்கும், பெட்டிங் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மறக்காமல் நீங்கள் ஏப்ரலில் நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே பாருங்கள் அங்கால உள்ள மலை ஃபுல்லாகவே மறைச்சிட்டு பனி, கீழெல்லாம் தேயிலை கொழுந்து. இதில் தெரிகிற பாறைகள் இருக்குது தானே, இந்த பாறைகள் எல்லாமே இந்த டித்வா புயலில் சரிஞ்சு விழுந்தது. இங்கே பாருங்க மண் சரிஞ்சு ஃபுல்லாக. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல அதில் தெரியுது தானே, அந்த வீடு தான் வந்துட்டு பேய் வீடுன்னு சொல்லி ஆட்கள் பொருளியை கிளப்பின வீடு. அதில் தெரியுதா, போகிற வழியில் இது இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் அப்படியே போக வேணும். அது பேய் வீடு எல்லாமே இல்லை, ஒரு கட்டி முடித்து ஃபுல்லாக பூரணமாக்கப்படாத ஒரு இடம். ஸோ யாராவது நின்றா இந்த லோக்கல் ஆக்கள்கிட்ட கேட்டு சொல்லலாம். யாருமே இந்த இடத்துலையும் இல்லை. நாங்கள் அப்படியே மேற்கொண்டு கனதூரம் போகணும். ஓஹியோ வரைக்கும் போகிற மாதிரி பிளான். எப்படி பிளான் கை விடுதுன்னு தெரியல. ஏன்னா நியாயமான தூரம் இருக்குது. நாங்கள் இப்போ நுவரெலியா டவுன்லேருந்து 3 மணிக்கு தான் வழியிலேயே போகிறோம். ஸோ இந்த இடத்த அப்படி தான் சொல்லினோம். ஜோ, என்ன நினைக்கிற, பேய் வீடா? இதை பார்த்தா பேய் வீடு இல்லை, ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது ப்ரோ. அதான் அதை சொல்லியிருப்பாங்க இருக்குன்னா
இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மக்களோட வீடு இருக்குன்னு சொல்லி. மற்றது இந்த இடத்துல இப்போ நாங்கள் விரைக்க பார்த்தோன்னா முந்தி விரைக்க இந்த ஹபானா மாதிரி செட்டப்பில் ரிசார்ட் எதுவுமே இல்லை. இப்போ அதுல எல்லாம் ஹபானா மாதிரி இதுக்கு இந்த பில்டிங்குக்கு அங்கால எல்லாம் ஹபானா மாதிரி செட்டப்பில் கணக்க வீடுகள் எல்லாமே செய்யணும் டூரிஸ்ட்டுக்காக. இங்கே பாருங்க பஸ்லேயே ஹைலேண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. பேய் வீடுன்னு சொன்ன அந்த வீட்டை நோக்கி நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு கிட்ட உள்ளே போகலாமான்னு சொல்லி இப்போ நாங்கள் அதில் நிற்கலையே எங்கள்கிட்ட வந்து கனவேர் வந்து கேட்டது. அப்போ நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி. அந்த ஒரு ஆள் வந்துட்டு புரளியை கிளப்பி அதை பாருங்கள், வார போகிற டூரிஸ்ட் எல்லாருமே அதில் நின்று இதை ஒருக்கா கேட்டுட்டு தான் போயிடும். சரி, அப்படி உண்மையிலேயே அதில் பேய் வீடா இல்லை அதுன்ற உண்மைத்தன்மை என்னன்றதை இங்கே உள்ள ஆக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். மூடி இருக்கேன்னு எந்த பக்கத்தாலையும் போயிடாது. ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்க ஃபுல்லாக விவசாயம் செய்யணும். இதில் கீழே எல்லாமே கோவா, வெங்காயம் எல்லாமே அப்படியே போட்டிருக்கீங்க. இதால் கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. ஆனால் நீங்கள் இந்த இடமா அது உண்மையாலேயே அது என்னண்ணா யாரும் பொருளியை கிளப்பினவங்களா பேய் வீடுன்னு சொல்லி? நான் ஜஃப்னால இருந்து வந்தேண்ணா. இது என்ன உண்மையிலேயே பங்களாவா இல்லை? சரி, இப்போ இதில் ஒரு அண்ணா, இந்த ஊர் அண்ணா தான், நான் அவர்கிட்ட போயிட்டு கதைச்சேன். கதைச்ச இடத்துல அவர் என்ன சொன்னவர்னு சொன்னால் அந்த வீடு வந்து உண்மையிலேயே பேய் வீடு இல்லை, அது வந்துட்டு கட்டி முடிக்கப்படையில 20 வருஷமாக அப்படியே இருக்குன்னு சொன்னவர். ஸோ இந்த வீடியோ பார்க்குற வேறு யாராவது இந்த ஊர்க்காரர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் சொல்லிக்கொள்ளுங்கள். அது வந்து ஒரு வழக்கு ஏதோ இருக்குது போல், கோர்ட்ஸில் நிலுவையில் இருக்குது போல். அந்த மாதிரி தான் சொன்னவர். 20 வருஷம் யார் ஒரு ஆள் பொய்யா பொருளை கிளப்பி எங்களையே நாங்கள் அதால் வரைக்கும் எங்கள்கிட்டயே ஒரு கணக்கு பேர் வாகனத்தை நிப்பாட்டி ஃபேமிலியாக வந்துட்டு இதானே தம்பி பேய் வீடு அங்கே போகலாமான்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு பாருங்க பொய் எவ்வளோ ஸ்பீடாக பரவுதுன்னு சொல்லி. அந்த அண்ணாவுமே சொன்னவர் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் இதேன்னு பார்க்க வரீங்கன்னு எல்லாருக்குமே தெரியலேன்னு சொல்லி. இங்கே பாருங்க இதுல எல்லாம் கோவா அப்படியே ஃபுல்லாக பயிற்சியை செஞ்சுருக்கணும். நூரேலியா இந்த பகுதிகளெல்லாம் நல்லா பயிற்சிகையெல்லாம் செய்வினோம். போகிற வழியில் அப்படியே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இப்போவுமே இதில் ஒரு வாகனம் வந்தது காரில், அவையுமே பேய் விடாமட்டு போயிடுவேன் எங்கள்கிட்ட. மக்களை உண்மையை சொல்ல போனால் பேய் வீடெல்லாம் இல்லை, யாரோ ஒருத்தன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டான். அந்த பொய்யை நம்பி 10 பேர் வீடியோ போட்டானுங்க. அந்த பொய்யை நம்பி வாரம் போகிறவங்க எல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. இதுதான் உண்மைத்தன்மை. இதுக்கெல்லாம் அந்த பல டேஞ்சர்ஸ்னா புளிய மரம். இது பாருங்க இதில் எல்லாமே ஃபுல்லாக கேரட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பயிரிட்டுருக்கணும். அப்படியே நாங்கள் வந்துட்டோம். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதில் ஒரு லேக் இருக்குது தானே, இந்த லேக்கில் தான் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஒரு செட் மாதிரி போட்டு சூர்யாண்ட காக்கா காக்கா படத்தில் ஒரு பாட்டு வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணுவேன். இந்த இடத்தின் பேர் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அந்த ரூட்டில் போகிற வழியிலேயே இது இருக்குது, கந்த எல்லைன்னு சொல்லி. கந்த எல்லை ரிசர்வேஷன் தான் போட்டிருக்கு. போட்டிங் எல்லாமே இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் மழை, அதால் வந்துட்டு பெருசாக இன்றைக்கி போட்டிங் இல்லை அந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல அந்த சூர்யாவினுடைய காக்க காக்க படத்தினுடைய பாட்டு எடுக்கப்பட்ட இடம். இதுக்கு முன்ன முதல்ல வரைக்கிற வளைவில் அந்த ரூட் வந்துட்டு செம்ம அழகாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே வாரம். மழை தான் இன்றைக்கி. திருப்ப நாங்கள் கனதூரம் போக போகிறோம். திருப்ப வரைக்கும் அப்படியே மழை பெய்யும். நல்லா இருக்குது கிளைமேட் இன்றைக்கி. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த ரூட்டை மட்டும் அப்படியே காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்றதை அப்படியே பார்த்துக்கொண்டு வாங்க. இதை விட இந்த ஓஹியோ ரோட் இருக்குது தானே, ஓஹியா அந்த பகுதியெல்லாம் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி அதுக்கு போக முடியுமோ தெரியலை. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இயல்பான வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வியூவை. இங்கே பாருங்கள், எல்லாம் பைக் ரைட் வந்தால் சூப்பராக இருக்கும். 4-5 ஃப்ரெண்ட்ஸோட பைக் ரைட் வந்தால் தரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ அதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ராபெரின்ற ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் மரத்தில் இருந்தே பிடுங்கி அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரியில் செஞ்ச ஐஸ்கிரீம் இருக்குது, கணக்கு இது இருக்குது. நான் இதில் போயிட்டு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி இன்னொரு இடம் இருந்தால் அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். பிளாக்பெரி ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வேஃபிளில் மேலே ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வச்சு ஸ்ட்ராபெரியை மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் செஞ்சு தருவீங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இந்த டைமில் நாங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே போய் விசிட் பண்ணல. ஸ்ட்ராபெரியை போயிட்டு நாங்கள் பிடுங்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ராபெரி அளவு கொஞ்சம் தான் இருக்கா, அதான் சொல்லிவிட்டவ. ஸோ ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபா டிக்கெட். ஸோ 2 வழியாக 200 எடுத்திருக்கணும். ஃபார்ம் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதுக்கு நாங்கள் முந்தையே வந்திருக்கிறோம். இன்றைக்கி நல்ல கிளைமேட். அப்படியே உள்ளே போயிட்டு ஃபார்மை காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றது வந்துட்டு உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போயாவது நுரலியாக ட்ரிப் பாருங்கண்டா 50 வேலை சைட் போய்க்க நான் இந்த லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுவேன். நீங்கள் தேடி பார்த்து வந்து கொள்ளலாம். இல்லை என்ன லோக்கலாக விசாரிச்சிங்கன்றாலுமே உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுவினும். எனக்கு சரியான ஒரு கவலை என்னென்னா, நாங்கள் ஸ்ட்ராபெரியை பிடுங்கி சாப்பிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தேனாங்க. ஆனால் அது வந்து இப்போ செய்யலை தான். ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஸ்ட்ராபெரி இப்போ தான் பயிரிட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கிணவருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் காட்டுறேன். ஃபாரின்லாம் இது இப்படி இருக்குது. போயிட்டு பிக்னிக் மாதிரி போயிட்டு பிடுங்கி சாப்பிடலாம். நீங்கள் கட்டாயமாக அடுத்த முறை வரைக்கும் வாங்க. நீங்கள் வர்ற டைம் பிடுங்கின கையோடையே நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிடுங்குறதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் எவ்வளோ பழங்கள் பறிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பில் போடுவீணும். பாருங்கள் எப்படி இருக்குது ஃபார்ம்னு சொல்லி. இந்த இதில் பாருங்கள், ஒரே ஒரு பழம் மட்டும் மரத்தில் அப்படியே இருக்குது. இதில் ஒரு கொஞ்சம் மரத்தில் இப்போ பழங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்படி அந்த பக்கமாக போவோம். மற்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராபெரி சின்ன மரம் இருக்குது தானே, இந்த இதில் வந்துட்டு ஒரு வருஷத்தில் வெறும் ஒரே 1 கிலோ மட்டும்தான் பறிக்கலாமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு செடி வந்துட்டு 3 மாதத்துலேயே காய்க்க வலிக்கிட்டுருமா. இது வந்துட்டு இப்போ ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்ன, ஏதோ நோய் தாக்கம் நடந்திருக்கு. இன்னொரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது தானே, அதுவுமே வந்துட்டு க்ளோஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த டைம் நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடுங்கி அப்படியே லைவாக நாங்களுமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதில் பாருங்கள் பிளாக்பெர்ரி. இதில் பார்க்குறது எல்லாமே பிளாக்பெர்ரி மரம். கீழே வந்து பைப்பில் நீர்ப்பாசனம் செய்யணும். மேலே வந்து ஃபுல்லாக பொலித்தீனால் கவர் பண்ணியிருக்கணும். இதுவும் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்திருக்கும், இப்போ ஓப்பனாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இதுதான் அந்த பிளாக்பெர்ரி பழம். சரி, நாங்கள் இப்போ அதில் ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இருந்து அப்படி வெளிக்கிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், சிவனொளி பாத மலை இருக்குது தானே, ஸ்ரீபாத வியூ பாயிண்ட் ஒன்று இப்போ போட்டிருக்கேன் இதில் மேப்பில். இந்த பக்கமாக பார்த்தா சிவனொளி பாத மலைன்ற வியூ பாயிண்ட் தெரியும். ஆனால் இப்போ தெரியாது, ஏனெண்டா அப்படி இருக்குது கிளைமேட். ஸோ அந்த வளைவில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுள் மேப்லேயும் அது போட்டிருக்கு, நீங்கள் வரைக்க அதையுமே பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி கிளைமேட் தான் செம்ம. இப்போ மழையும் பெய்ய வலிக்கிட்டுது. அப்படியே நாங்கள் அம்பேவேல போகலாம். ஆனால் அம்பேவேல போகாமல் நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டுண்டா அடுத்த வீடியோ 2வது வீடியோவாக வரும், இதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாம். ஸோ போகிற வழியில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கொண்டே போவோம். இன்னொரு விஷயம் சொல்ல வேணும், என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பார்க்குறீங்க தானே இடக்கை பக்கம், இது வந்துட்டு ஊவா ப்ரோவின்ஸ். இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது தானே, அது வந்துட்டு சென்ட்ரல் ப்ரோவின்ஸ். இங்கே பாருங்க மேப்லேயே அது போட்டிருக்கு தெளிவாக. இது வந்து அம்பேவல ஃபார்முக்குரிய நிலப்பகுதி. இது வந்து ஊவா ப்ரோவின்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த ரோட்டுண்ட இஞ்சாலி பக்கத்தில் தெரிகிற இந்த காட்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரோவின்ஸ். சமையல்ல ஒரு ரோட் தான் இதை பிரிக்குது. அப்படியே போய்க்கல விண்மில் எல்லாம் வரும். முந்தி இதில் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருந்தது, அது வந்து இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு. ஏன்னா ஒரு நோய் தாக்கம் வந்திருக்கு. என்ன ஜோ அப்படி தானே சொன்னவங்க, என்ன ஏதோ ஒரு நோய் தாக்கம் வந்திருக்கான். போட்டிருக்கிற ஜக்கெட் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. மழை தண்ணி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊறி உள்ள போயிடும். அங்கே பாருங்க விண்மில் ஒன்று இருக்கு, மேலே விண்மில்.
இந்த ஃபார்ம் தான், இதுவும் ஓகே ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் மேப்பில் டெம்பரரியாக க்ளோஸ் ரெண்டு போட்டிருக்கு. இந்த ஃபார்முக்குமே நீங்கள் விசிட் பண்ணலாம். இதில் பார்க்குற எல்லா பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் தான். மேய்ச்சல் நிலங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கிற புல்லுகள் எல்லாம் வந்து மாடுகளை கொடுப்பினோம். இந்த நியூசிலாந்து மாடுகள் தானே அதிகளவாக இங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான கிளைமேட் தான் சரியாக இருக்கும். அதனால தான் இங்கே கொண்டு வந்து ஃபார்மை வச்சிருக்கணும். ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரி இருக்குது தானே, நாங்களாம் குடிப்போம் அந்த சாக்லேட் ட்ரிங்க், அதெல்லாம் இங்கே தான் ஃபேக்ட்ரி இருக்குது. நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரெண்டு பக்கம் நல்லா ஓங்கி வளர்ந்த மரம், நடுவால் ஒரு சின்ன வீதி, ஏதோ காட்டுக்கால போகிற மாதிரியான ஒரு உணர்வு. செமையாக இருக்குல்ல இந்த ரூட். நாங்கள் இப்போ பட்டிப்பொலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்கு இடம். இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி ஓங்கி வளர்ந்துருக்குன்னு மரம். எப்பயுமே இங்கே வந்துட்டு ஈரலை பார்த்தானே இருக்கு, அதால் மரமெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. அம்பே வேலைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ அம்பே வேலை கடந்து பட்டிப்பொலை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அம்பே வேலைக்கு இந்த ரூட்டால் போயிடும். இப்படி நாங்கள் நேராக போனோம் பட்டிப்பொலைக்கு. நாங்கள் கடைசியாக அதிலேருந்து கிண தூரம் பயணம் செய்து வந்து இறுதியாக இலங்கையிலேயே மிக அதிகமான உயரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 6204 அடி. ஸோ அந்தளவு உயரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். மிக அழகாக இருக்கும். நீங்கள் எந்த டைம் வந்தாலுமே அழகாக இருக்கும். சில நேரங்களில் பக்கத்திலே இருக்கிற ஆக்களே தெரியாத அளவுக்கு பனிப்புகார் உங்களை மூடி மறைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பேர் பைக்கில் வந்து இருக்கணும். சிடி 100 கூட ஒரு ஆள் வந்திருக்கார். பைக் ட்ரிப் மாதிரி வந்திருக்கணும் போல். பஜாஜ் சிடி 100 லக்கேஜெல்லாம் பின்னால் கட்டிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கணும். இதில் பாருங்கள், பட்டிப்பொலை தமிழில். ஸோ இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே காட்டுறேன். இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு இடம் வச்சுருக்கணும். நல்ல அமைதியான ஒரு ஊர். இதுக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது, சின்ன ஒரு கிராமமும் கூட. இங்கே பாருங்க, பட்டிப்பொலை த ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீலங்கா. 1891 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து இந்தளவு மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த இடத்துலையே விவசாயம் எல்லாருமே செய்யணும் பாருங்கள். நல்ல ஒரு கிளைமேட், அடிக்கடி மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஊர். இதில் இருந்துட்டு ஒரு 24 கிலோமீட்டருக்கிட்ட போனோம்னு சொன்னால் இன்னொரு இடம் இருக்குது, ஒஹியன்னு தான் சொல்கிறது அந்த ஊரை. அந்த இடத்தால் வந்துட்டு பைக் ரைட் பண்ணிட்டு போய்க்க அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் அவ்வளோ தூரம் போகலாம் அப்படி பார்த்தோன்னாங்க, நான் பெட்ரோல் எதுவுமே அடிக்கலை, அதால் நாங்கள் திரும்ப போகணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிச்சேன்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த பழைய முறையில் தான் இயக்கணும். இதில் பாருங்கள், இல்லை இது சும்மா காட்சிக்கு வச்சுருக்கணுமா தெரியலை. இந்த கேபிள்ஸ் வரும் தானே, ஒவ்வொரு லிவர் இருக்குது. இந்த லிவரை நாங்கள் திருப்பி இழுக்கல, அங்கே வந்து சிக்னல் இல்லாட்டிக்கு ட்ரெக் மாறுற மாதிரியான செட்டப். இது காட்சிக்கு வச்சுருக்கணுமா இல்லை இப்போவும் இதில் தான் இயங்குதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதில் வச்சுருக்கணும் பாருங்கள். அப்படியே இதால் கேபிள்ஸ் போய் அப்படியே போகும். அப்படியே அங்கே வரைக்கும் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல அழகாக வந்துட்டு பூச்சாடிகள் எல்லாமே வச்சுருக்கணும். செமையாக இருக்குது. கனதராவை வந்திருக்கிறேன். இதிலே போட்டிருக்கு பாருங்க, 6204 அடி, 1891 மீட்டர் கிட்ட வருது. இந்த உயரத்திலே இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்க, கட்டாயமாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு நீங்கள் ட்ரெயினில் கூட பயணம் செய்யலாம். இலங்கையில் வந்துட்டு
இந்த காட்டு பாதை மாதிரியான இடத்துக்களால் ட்ரெயின் போகும். ஒடிசி ட்ரெயின்னு சொல்கிறது. அந்த ட்ரெயினை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு தடவை போயிருக்கிறேன், நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்கும். சரி, நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பயணம் செய்வோம். எங்கே இனி அடுத்த இடத்துக்கு போகிறது? பெட்ரோல் இல்லை. நாங்கள் வர்ற வழியிலே இந்த இடத்துலையுமே பெட்ரோல் அடிக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையம் எதுவுமே பார்க்கல. நாங்கள் திருப்ப தான் போக வேணும். இந்த பட்டிப்பளை ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எரிபொருட்களை கொண்டு போகிற இது இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5800 கேலன்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் இலங்கையிலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். மிக அழகான ரயில்வே ஸ்டேஷனும் கூட. இங்கே பாருங்கள் மக்களே, பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன். சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. ஆனால் அதுலேயே இருக்கைகள் எல்லாமே போட்டிருக்கு பாருங்க. ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கைகள் எல்லாம் இருக்குது. இரும்பில் அப்படியே தண்டவாளத்திலே இதை தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒரு இதுவுமே இதில் வச்சுருக்கணும். செமையாக இருக்குல்ல அந்த இடம். லொக்கேஷனும் செம. இந்த ஊரும் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் அப்படியே கிராமம் தான், ஒரு சின்ன ஒரு கிராமம்.